இதெல்லாம் பார்க்க தர முடியும். இப்போ எந்த திசையில் வந்து அந்த வரன் அமைன்றதும் உங்களால் கணிக்க முடியும், சொல்ல முடியும். அப்போ ஜாதகம் தெளிவாக இருக்கணும் முதல்ல. இப்போ எப்படிலாம் ஜாதகங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு குறிப்பு மட்டும் வச்சுருக்காங்க, ஒரு கட்டத்தை மட்டும் போட்டு இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் ஒன்று போட்டு வராங்களா சார்? அது வந்து அது கரெக்டாக இருக்குமா? அது இப்போ என் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா நான் 77 டேட் ஆஃப் பர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தது நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதி அவங்க கைப்பட எழுதி கொடுத்தது அதுதான் இருந்தது. இப்போ இருக்குது, அதுதான் இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ நிறைய பேர் கிடையாது எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அந்த கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்து வந்துடுறாங்க. அது கரெக்டாக இருக்குமா? அது சரியாக கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து டைமிங்கு. ஆமாம். இப்போ இந்த வரன் தேடுறவங்கலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போடும்போது எங்களுக்கு அது உறுதித்தன்மை இல்லாத மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா நீங்கள் என்ன டேட்டா வேணால் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், ஆனால் நம்ம கையில் எழுதுனது மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது நமக்கு நீங்கள் தெரியும். நீங்கள் பிறந்த போது எழுதுனது அதில் வந்து ஒன்றும் மாற்றம் இருக்காது, அது கரெக்டானதாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு தோசை இருக்குது, ராகு தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குன்னா டைமிங்கை மாற்றி போட்டு அவங்க பண்ணாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். நான் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்பேன். நான் சரியாக தவறாங்கிறதெல்லாம் அனலைசிங் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்படி இருந்தாலும் வந்து இந்த பொருத்தம் பார்க்குறவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா ஒரு வாழ்க்கை பிரச்சனை, அவங்களுடைய பெண்ணோ அல்லது பிள்ளையோ அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன்னா இந்த மாதிரியான குணங்களுடைய பையனுக்கு எந்த மாதிரியான வரணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேறு விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய எப்படியாவது உங்களுக்கு திருமணம் நடந்தால் போதுங்கிற மாதிரியான நிலைக்கு ஜோதிடர்கள் வந்துடுறாங்க. நீங்கள் 1-2 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பார்க்குறதுக்கு எனக்கு இதாக இருக்கும். நான் பொருத்தம் இருக்குன்னு ஒரு 10 இதுக்கு நான் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இங்கே கான்செப்டே போயிடுது. பொருத்தம் இருக்குன்னா அதை வந்து என்ன நிறைய குறை இருப்போம். இப்போது இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஜாதகத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. இவருக்கு என்னெல்லாம் யோகம் இருக்குது, என்னெல்லாம் யோகம் இல்லை, இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி வரும் அப்படிங்கிறதுலாம் அவர் ஜாதகத்திலே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம வந்து இணைக்கும்போது அவங்க வேறு காரணங்களால் இன்றைக்கி வந்து ஏழையாக இருக்கலாம், 10 வருடம் கழித்து அவன் பல யோகத்துக்கு உள்ளாகக்கூடிய நபராக பையனும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். நம்ம வந்து பின்காலம் எப்படி இருக்குங்கிற யோசனை பண்ணி தான் அந்த ஜாதகங்களை நம்ம பொருந்துவோம். இந்த ஒரு 7 பொருத்தம் இருக்குது, பரவாயில்ல இது பண்ணலாம், பின்னாடி யோகங்கள் இருக்குது, ஆயுள் நல்லா இருக்கும், 2 பேர்த்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தேர்ந்தெடுக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ ஒரு இது நடக்கும்போது டோட்டலாக எல்லாமே லைஃபே வேணா போடுது. ஸோ இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகங்களுக்கு நம்ம கவனம் எடுத்துகிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி ஆக ஒரு 40-50 ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுறது. இவங்க எதைத்தான் விரும்புகிறாங்க, எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கணுங்க, ஆண் ஜாதகத்தில் இருக்கணும். ஏன்னா இங்கே ஜோதிடத்தில் அவயோகமான ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து யோகம் இல்லாத ஜாதகம்னா அதில் ஒரு வாக்கியம் இருக்குது, இந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட பதிவிரதா பத்னியாக இருந்தாலும் அவள் விபச்சாரம் போவாள் அப்படின்னு இருக்கு. ஜாதகத்துலேயே இருக்கு. ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட பத்னியாக மனைவியாக அமைந்தாலும் அவள் விபச்சாரியாக போவாள்னு இருக்குங்க. அவள் அவயோகமான ஜாதகம். மனைவியின் வருமானத்தை வைத்து தான் இவனுடைய வாழ்க்கை போகும், அவன் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரிதான், அப்படிலாம் இருக்குங்க. அப்போ ஒரு இது மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த ஆண் ஜாதகத்துக்கோ பெண் ஜாதகத்துக்கோ பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கருத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இவருக்கு எந்த மாதிரியான மனைவி வருவாங்க. சில பேருக்கு லட்சுமி கடாட்சம் உடைய மனைவி அமையும், டம்மியாக இருப்பார். கல்யாணம் ஆனவன்னு பார்த்திங்கன்னா சரசரன்னு அவருடைய வாழ்க்கை மாறும். அதெல்லாம் விதிப்படி கூட நடக்கிறது தான். அந்த விதியை வந்து இங்கே சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நபருக்கு இந்த பெண் தான் கரெக்டான நபர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இங்கே கொலாப்ஸ் ஆகிடுது. இது வேண்டாம் சார், அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, வாகனம் இல்லை, பையன் வந்து ஆனால் உங்களுக்கு தெரியும் அவன் பின்னாடி ஒரு லெவல் ஆக போகிறான்னு. ஆமாம், அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கணும்ல. அப்படின்னா நல்ல சில ஜாதகம் இப்போ நம்மளை நம்பி வர்றவங்க நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்லும்போது நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற நபர்கள் ஏற்றுக்கிறாங்க.
புதுசாக வந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிடிபடாதுன்னு வச்சுக்கோங்க. புரியாது அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குறேன், உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, இந்த பெண்ணு உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அது ஏதோ காரணங்கள் தடை ஏற்படும் பொழுது அங்கேயும் விதி தான் செயல்படுது, தானாக அமைஞ்சிடுறது தான். ஆக இந்த பொருத்தம் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அப்புறம் சார் இன்னொன்று, இந்த பொருத்தம் நாங்கள் கொடுக்குறோம், அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே. நீங்கள் வந்து 13 பொருத்தம் போடுறீங்க நீங்கள். ஆமாம், இது வரைக்கும் 10 பொருத்தம் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு இது இப்போ பொருத்தம் போடணும்னா அதில் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா எல்லாரும் 10 பொருத்தம் தானே சொல்கிறாங்க. ஆமாம், 10 பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பண்ணலாம் பண்ணு. நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகி ஒரு 13 பொருத்தம் வச்சுருக்கீங்களா? அது என்ன? 2 காரணங்கள் இருக்குது அதுக்கு. ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருத்தங்களில் ஒரு 8 பொருத்தம் வரும்னு வச்சுங்களேன். இருக்கிறதே 10 பொருத்தம் தான். சிலர் 8 வேண்டாம் சார் அப்படின்னா இதை நீங்கள் என்ன சொல்லுங்கள், அறியாமல் இருக்காங்க. பெஸ்ட்டு தானே, 10ல் 8 மார்க்குன்றது அப்படின்னாங்க. 7 மார்க்கு 8 நம்பர் வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடம் இருந்தது. சரி இது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருத்தங்கள் எத்தனை பார்த்தா 15 பொருத்தங்கள் இருக்குது. ஆமாம், திருமண பொருத்தத்தில் 15 இருக்குது. அதில் 13 எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 3 பொருத்தங்கள், இந்த பொருத்தங்கள் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 3 பொருத்தங்கள் இருந்தால் பண்ணலான்னு இருக்குது. ஏன்னா நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. நாடி பொருத்தங்கிறது உங்களுடைய நாடி என்ன, வைத்திய சாஸ்திரத்துலேருந்து வருது. அது உங்களுடைய வாத நாடியா, பித்த நாடியா, சிலேத்தும நாடியா, 2 பேர்த்துக்கும் ஒரே நாடி இருக்கக்கூடாது. என்னென்னு கேட்டால், இங்கே வந்து ரஜ்ஜு தட்டுச்சுன்னா இந்த பொருத்தத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தோன்னாக்க வேறு நாடி அப்படின்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விருட்ச பொருத்தம்னு இருக்குது. விருட்சங்கிறது அந்த பால் மரம்னு சொல்லுவாங்க. இது பால் உள்ள மரம், அதாவது ஆணுக்காக பெண்ணுக்காவது பால் உள்ள மரமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு உண்டு. 2 பேருக்கு இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் 2 பேருக்கு இல்லைன்னா பாலற்ற மரங்கள் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இங்கே இடிக்குது அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இங்கே இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு இந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனாலும் பெண்ணுக்கு வந்து பாசிட்டிவாக எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக வந்துட்டாங்க, குழந்தை பிறப்பில் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் பெண்ணுக்கு நெகட்டிவாக இருந்தால் ஆணுக்கு நெகட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பில் சிக்கலாம். ஏதோ குற்றமுடைய குழந்தைகளாக பிறப்பாங்க, அல்லது ஒரு குழந்தையோடு இருக்கும், அல்லது குழந்தையே இல்லாமல் இருக்கும். இது அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் தாலி பாக்கின்னு வச்சுருக்காங்க. இன்னும் குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த திருமணம் பண்ணிடுவார்ல கணவர். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது தாலி பாக்கின்னு வச்சுருக்காங்க. ரஜ்ஜு தட்டிச்சா கல்யாணத்தை நிறுத்திடுன்றோம். எல்லா ஜோதிடும் அதே தான், ரஜ்ஜு தட்டிடுச்சு வேண்டாங்க, மற்ற பொருத்தம்லாம் இருக்கும். இது என்னன்னு தெரியாது. அப்போ இந்த பிளட்டு குரூப்பை தான் இதை வந்து குறிப்பிடுது. அந்த காலத்தில் 5 வகை தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாதரச்சு, தொடைரச்சு, கண்டரச்சு, சிரசரச்சுன்னு இந்த மாதிரி ஒரு 5 ரச்சு தான் அதில் சொல்லப்படும். அதுனா பிளட்டு குரூப்பை தான் குறிக்குது. எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பாருங்கள். பாசிட்டிவ் 4, நெகட்டிவ் 4. பாம்பே குரூப்புன்னு ஒன்று இருக்குது. பாம்பே குரூப். ஆமாம், 9 வகை. அப்போ இந்த 5 சரியாக வந்துருச்சிங்களா உங்களுக்கு? பிளட்டு குரூப்பில் 4, பாம்பே குரூப் 1 5. பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அந்த காலத்தில் பிரிக்க முடியல, தெரியல. இப்போ பிரித்து அதை பார்த்து கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுடைய பிளட்டு குரூப் என்னென்னு கேட்டுக்கிறது. கேட்டுட்டு அந்த ஏன்னா இப்போ ரஜ்ஜு தட்டுவது ஜாதகம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஜாதகம் சூப்பராக இருக்கும், நல்ல யோகமுடைய பெண்ணாக இருக்கும், இந்த பையன் யோகமுடைய பெண்ணு, இந்த 2 மேட்ச் ஆகும். ஆனால் ரஜ்ஜு தட்டும். மற்ற ஜோதிடர்கள் இது என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜ்ஜு தட்டி வச்சு தாலி பாக்கலன்னு ஒரே போட போட்டுருவாங்க. உங்களை விட ஆராய்ச்சி நான் தான் பண்ணணும். ஜோதிடர் தான் இதெல்லாம் பார்க்கணும். ரஜ்ஜுன்னா என்ன, அது ஏன் 5 பொருத்தம் மட்டும் இருக்குதாங்க, நம்ம ஏன் ஒரு வேணான்னு சொல்கிறோன்னா அதுக்கு நமக்கு தெரியணும்ல, காரணம் தெரியணும்ல. இல்லை இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ரஜ்ஜு தட்டுது அவங்களுக்கு, ஆனால் குழந்தை இருக்குது, எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா? அப்போ நான் தேடணும்ல,
இந்த ரஜ தட்டினா ஏன் அந்த திருமணம் வேண்டான்னு சொல்கிறாங்கிறதுக்கான ரீசனெல்லாம் நான் எடுத்து இது என்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் நான். ஆனால் இதை வந்து மற்ற ஜோதிடர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ திருமணம் பொறுத்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்னை நம்பி நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெண் வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க கேட்பாங்க. இங்கே தான் சிக்கலே வருது. அவர் என்ன பண்ணுவார், ரஜ தடி வச்சு கட்டவே கூடாதுன்னுவார், ஒரே கூட போட்டுருவார். அவங்க பயந்துருவாங்க. அதனால் காரண காரியங்கள் என்னன்னு தெரியாமலே அப்படி சொல்கிறது தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். கேட்டுதான் இன்றைக்கி எவ்வளவோ மாறிடுச்சு, மெடிக்கல் ரீதியாக எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கு. என்ன நீங்கள் டெஸ்ட் பேபி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், மகாபாரதத்தில் டெஸ்ட் பேபி இருக்குல்ல, 100 பேருமே பானையில் வச்சு தானே எப்படி இருக்கு பாருங்களேன். கண்டிப்பாக ஆமாம் சார், அது 100 பேருமே. ஆமாம், அதை விட இன்னும் வேடிக்கை என்ன பாருங்கள், இன்னும் வரல. இன்னொரு விஷயம், இப்போ பாண்டு புத்திரர்கள் பிறந்திருக்காங்களே, என்னென்ன அம்சத்தில் எனக்கு வேணுங்கிறத சொல்லி தானே பிறந்தாங்க. அதுதானே இப்போ குளோனிங் முறையில் இருக்கு. ஆமாம், அந்த அவருடைய ஜீன்லாம் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அவர் மாதிரி இப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாக்க அவருடைய ஜீன்லேருந்து எடுத்தாக்க சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பிறப்பான் இல்லையா, அதே விரியங்கள் அதே விஷயங்களோட. அது மகாபாரதத்தில் இருக்குது. டெஸ்ட் பேபியும் இருக்குது. இந்த எந்த மாதிரி குழந்தை வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். யார் மாதிரி வேணுமோ அவர் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த அம்சத்தோடு எடுத்துக்கலாம். அப்போ இருக்கு இல்லைங்களா, விஷயம் அங்கேயே இருக்குது. விசித்திரமாக, அதாவது பண்ணது வேலையை தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பண்ணது தான் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு புதுசாக தெரியுது. நம்ம புதுசு இல்லை. இப்போ சுதந்திரம் அடையும் போது அவங்கெல்லாம் போராடினாங்க, பாடுபட்டாங்க, சுதந்திரம் அடைஞ்சாங்க. நம்ம சுதந்திரத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வேறு மனிதர்கள், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிக்கலாம். ஆனால் அது நீடிக்காது, அடுத்து மாறும், இன்னொரு கடத்துக்கு போகும். உலகம் முழுக்க ஒரே குடைகளில் வந்தாலும் வந்துடும். ஏன்னா அது அப்படி தான் வரணும், வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி பூரா பாருங்கள், இந்த இப்போ எங்கள் நாட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் விசா வேண்டான்னு சொல்கிறேன். ஆமாம் சார், இப்போ நிறைய நாடு என்ன ஓப்பன் பண்ணிட்டா. ஆமாம், நீங்கள் யாருங்கிறது அவங்க எல்லாம் இப்போ தட்டினவொன்னு வந்துடுதே. அப்போ ஒரு குற்றம் இல்லாதவர், ஒரு ஒன்றும் தப்பு செய்யாதவர் அப்படின்னு வந்துடுது. இந்த பிரச்சனை தானே முதல்ல இருந்தது. என் நாட்டுக்குள்ளே வந்தால் நீ யாருன்னு எனக்கு தெரிலப்பா, ஆனால் உன்னை பற்றி நான் தீர விசாரிச்சுட்டு தான் நான் வந்து உனக்கு விசா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது இப்போ போக என்னென்னா தேவையில்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமே, நீங்கள் தட்டின ஒன்று உங்கள் டீட்டெயிலெலாம் போயிடுது. அப்போ ரைட் ஓகேன்னு இவ்வளோ ஈஸியாக போய் இதுக்கு எதுக்கு விசா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. நட்பு நாடுகள் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் போகணும் ஒரு 25 வருஷத்தில் இதெல்லாம் டோட்டலாக நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், இருக்காது. ஆமாம், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் வாங்கம்மா, அது நடக்கும். அது நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு பாருங்கள், பழமையும் இருக்குது, உன்ட்ட பொதுமையும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சார். இப்போ நம்ம வந்து நிலநடுக்கம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குஜராத் பூகம்பம் நமக்கு தெரிஞ்சு நடந்தது. சுனாமின்னா என்னன்னு தெரியாது, அதை பார்த்துட்டோம். இந்த கொரோனா வைரஸ் ஐயோ, அது மிக கடுமையான வெள்ளத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 2014 இப்போ வச்சு பாருங்கள், இந்த லாஸ்ட் 15 2023 அதெல்லாம் வந்து நம்ம இதுவரையும் பார்த்துடாத, நம்ம ஜென்ரேஷன் பார்க்காது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பான், ஆனால் நமக்கு தெரியல. ஆமாம், அவ்வளோதான். நிறைய இருக்குது அது மாதிரி. இல்லை சார், இப்போ எனக்கு ஒரு அர்த்த சந்தேகம் என்னென்னா, இப்போ ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கிறான். அப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போயிடுறான். வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கண்ண மூடி கணத்தை இருந்தால் அந்த சினிமாவில் ரஜினி ஒரே நைட்டில் ஆகிற மாதிரிலாம் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அது மாதிரி எல்லாம் கடந்து வளர்ச்சி போயிட்டே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களே இருக்காங்க. ஆமாம், பேர் சொல்ல வரும்ல, உங்களுக்கு நாளுக்கு நம்ம பரிச்சயமான ஆளுங்க தான். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அவங்க எல்லா ஜாதகம் ஒரே பொசிஷனில் தான் இருக்குமா? திடீர் யோகம்னு இருக்குது. திடீர் யோக ஜாதகம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இருக்காது. ஆமாம், எதுவுமே அனுபவ அறிவும் இருக்காது. இவெல்லாம் நம்ம நினச்சிருப்போம், சரி இவெல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறான்னு. நம்ம இப்படியே தான் இருக்கிறோம், அவன் வேறு லெவலுக்கு போயிட்டான். நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். மேஜி திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. எடப்பாடியை நீங்கள் வந்து 2016 வரைக்கும் நீங்கள் முதலமைச்சர் அவரும் யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆயிட்டார் அவரும் ஆயிட்டாரு. 4 வருஷம் ஆட்சியும் பண்ணார் இல்லைங்களா? இதுதான் யோகம். விபரீத ராஜயோகம்னு பேர் இருக்குது.
விபரீதமாக தூக்கி திடீர்னு வந்து ஒரே நாளில் ஓவர் நைட்டில் மாற்றிடும், டோட்டலாக மாற்றும். அவ்வளையா ஒரு விபத்தை எடுத்துங்க, அதுவும் அப்படித்தானே. கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் எப்படியோ அதே மாதிரி விபரீதமான கண்ட யோகம், அகால மரணம்னு சொல்லுவாங்க, நினைச்சே பார்த்துருக்கோம். ஆமாம், கண்ட திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முடைக்கணும் உங்களை, டோட்டலாக ஒரு நிமிடத்தில் உங்களை டோட்டலாக முடைக்கணும். ராஜயோகம் எப்படியோ அதே மாதிரி விபரீத கண்ட யோகம். சில பேர் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டா கூட பரவாயில்ல, கை கால் போய் நடக்க முடியாமல் ஸ்பைனல் அடிபட்டு படுத்து படிக்க இருக்காங்க இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் வந்துன்னா இந்த பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினார் ஆக்டர் பாபுன்னு சொல்லிட்டு, அவன் பாருங்க கொஞ்ச நேரத்தில் பீக்குக்கு போனார். ஆனால் உயிர் போல பாருங்க, ஒரு 35 வருஷம் ஒரே ஆக்சிடெண்ட்டில். எனக்கு தெரியும் பிரகாஷ் சார் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. காரைக்குடிக்கு நான் தான் கூட்டு கொண்டு விடுறேன். அப்போ நான் சொல்கிறது வந்து 98 அடிபட்டு இல்லை, அடிபட்டு இந்த மாதிரி இருக்கார் அவர். அதுக்கு முன்னாடி நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. நான் பாருங்களேன், நல்லா டாப் லெவலுக்கும் போயிட்டு. ஆமாம், அதாவது கொஞ்ச நாளில் விபரீத ராஜயோகத்தில் தான் சரசரசரன்னு பாவ போனார். அது தலைகீழாகவும் பாருங்க, ஆளே படுத்த படிக்காக்கி கவனிப்பார். 35 வருஷம் இருந்திருக்காரு ஜி, ரொம்ப கொடுமை அது அதே கண்டிஷனில். அப்போ விதிங்கிறது நடந்தாலும் ஆயுள் பலமாக இருக்குது அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் டேஞ்சர் கண்டிஷன், 30 வருஷம் வாழ்ந்துருக்கார். இதுதான் இந்த மாதிரியான ஒரு விபரீத ராஜயோகங்கள்லாம் இந்த மாதிரி திடீர்னு எல்லாம் அது எதுவும் செய்கிறது, எதுக்காக செய்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியலங்க. இவெல்லாம் எப்படி இப்படி போகிறான், நமக்கு 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர்னு போயிடுச்சு. அதெல்லாம் கோடியில் ஒன்று. ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தானே. ராஜா பிறந்த நேரத்தில் பிறந்தாலும் கூட ஒரு செகண்ட் மாறினா கூட பலன்லாம் மாறுபடும். இப்போ பாருங்க, ஒரு சூரிய கதிர் இருக்கு இல்லைங்களா. இப்போ லக்னங்கிறது எங்கே கண்டுபிடிக்கணும், நம்ம லக்னங்கிறத எங்கே புள்ளி வைக்கணும். ஒரு 4 நிமிடத்துக்கு 1 டிகிரி நகருது. இந்த 1 டிகிரி ஏறக்குறைய வந்து ஒரு 30 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த 1 டிகிரியை கிடக்கிறதுக்கு 4 நிமிடம் தான் லக்னத்துக்கு ஆகுது. 4 நிமிடத்தில் 30 லட்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, 30 லட்சம் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு சூரிய ஒளி வந்து ஒரு பாயிண்டில் படுதுன்னு கேட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் தான் அதனுடைய ஒரு இப்போ இது கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன், இது கூட கிடையாது. 40 அந்த டயத்தில் வந்து விழுகக்கூடிய சூரியனுடைய கதிர் நேரடியானது. அடுத்த இது மாறிடும், அடுத்த 40 கிலோமீட்டர் மாறிடும். இங்கே வந்து இந்த பிரிவு வச்சுருக்கிறது 40 கிலோமீட்டர் தான், ஒரு பாயிண்ட் வந்து 40 கிலோமீட்டர் தான். அப்போ இது வந்து பாசிங் ஆக வந்து இதனுடைய 2 மணி நேரத்தில் ஒரு ராசியை கிடக்கும். 13 நிமிடத்தில் ஒரு நட்சத்திர பாதையை கடந்துடும் இந்த லக்னங்கிறது. அப்போ இதைத்தான் வந்து ஒரு ஜாதகம் வந்து நம்ம ஐடென்டி பண்ணும்போது ஒரே லக்னமாக இருந்தாலும் கூட அங்கே ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டா கூட 187 பேர் இருக்காங்க. 187 டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும் ஒரு லக்னத்துக்கு. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் எப்படி எல்லாம் அப்படி தான் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அதனால் அங்கே வேறு இப்படி தான் சுற்றி ஒன்று அச்சரப்பாக்கத்தில் எல்லாம் அச்சரப்பாக்கம் ஒன்று தான். எத்தனை விதமான மனிதர்கள் இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, ஏழை இருக்காங்க, தொழிலாளர் இருக்காங்க, எல்லாருமே ஒரு இதில் அச்சரப்பாக்கத்தில் பிறந்தவங்க தான். அதனால் அவங்களுடைய கிரக நிலைகள் வேறாக மாறிடும். அது மாதிரியாக இங்கே இருக்கும். ஓகே ஜி, அடுத்து என்ன கேட்குறேன்?